அங்கிள், அவ கை கட்டி போட்டிருக்கான்னு பாருங்க. மாயா, கட்டா வந்திருக்கு மாயா. நான் தான் அப்பவே சொன்னேனே அங்கிள், இவ பயங்கரமான ஆளுன்னு. நாம கொஞ்சம் அசந்தோம், நம்மள கூண்டோட காலி பண்ணிடுவா. ஏய், என் போன் எங்கடி? இல்ல மாயா. நடிக்காத அங்கிள், என் போன் எங்கன்னு தேடுங்க. இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும் மாயா, ஒரு நிமிஷம். பாத்தீங்களானே, இத குப்பையில போட்டு வச்சிருக்கா. ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டி போட்ட கயிறு அவுத்துட்டு தைரியமா வெளியில வந்து போனை திருடி இருப்ப. அப்போ வெளியில வந்து போனை திருடுனது, சந்தோஷ்க்கு கால் பண்ணது எல்லாமே நீதானே? பரவாயில்லையா செல்வி, ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்க. ஏய் முட்டா, போனை திருடி 106 தடவை சந்தோஷ்க்கு கால் பண்ணிருக்கே. ஒரே ஒரு தடவை 100க்கோ இல்ல உங்க வீட்டுக்கோ கால் பண்ணிருந்தா இந்நேரம் நாங்கெல்லாம் மாட்டி இருந்திருப்போம்ல. இதுக்குதான் ரொம்ப நல்லவளா இருக்க கூடாதுங்கிறது. எங்களை மாதிரி வில்லத்தனமா இருந்தாதான் இந்த மாதிரி வில்லங்கமா யோசிக்க முடியும். நாங்கெல்லாம் சொன்னோம்ல மாயா, நீதான் கேட்காம இவளுக்கு வேலை வேலைக்கு பிரியாணி போட்ட. அதான் உடம்பெல்லாம் கொழுப்பேறி போய் எப்படி பண்ணிருக்கா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மாயா. திருட்டு கழுத, இவள என்ன பண்ணலாம் மாயா? சொல்லு மாயா. இவ சாவறதுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காது. சாவற வரைக்கும் இவளும் இவ குழந்தையும் பட்டினியாவே கிடக்கணும். தைரியமா என் போனை திருடி சந்தோஷ்க்கு போன் பண்ணதுக்கு இவளுக்கு இதுதான் தண்டனை. சரியா சொன்ன மாயா. இவ பட்னி கடந்தே சாகட்டும். அங்கிள், என்ன மாயா, மறுபடியும் இவ கைய கட்டி போடணுமா? வேணாம் அங்கிள், அவளுக்கு நான் கொஞ்சம் புத்திமதி சொல்ல வேண்டியது இருக்கு. செல்வி அடிக்க போறியா மாயா? பின்ன அவளை சும்மா விட சொல்றீங்களா டாடி? நான் அப்படி சொல்லல மாயா. நானும் அறிவும் வெளியில போய்க்கிறோம். நீங்க 3 பேரும் உங்க ஆத்திரம் தீர தீர அவளை வெளுத்து வாங்குங்க. வா அறிவு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.